நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற வடுகனூருங்க. இந்த கஸ்டமர் ஃபாரின்ல இருக்காருங்க. இவர் நம்ம பயணியர் பயோடெக் யூடியூப் சேனல் பார்த்து தாங்க நமக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கஸ்டமர் நம்ம கிட்ட என்ன சொன்னாருன்னா, எங்க ஊர்ல நாங்க புதுசா ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோங்க. பக்கத்துலேயே எங்க அண்ணா வீடும் வீடு கட்டிட்டு இருக்காங்க. 2 பேர்த்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே பயணியர் பயோடெக் ஃபிக்ஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமா பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட் என்ஜினியர் இங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற சைஸ் 1500 லிட்டருங்க. டெய்லியும் 10 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. 2 வீட்டுக்கும் நடுவில் தான் இப்போ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி குழி எடுத்துட்டுங்க உள்ளே எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிட வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினால 2 பாத்ரூமோட அவுட்லெட்டையும் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஸ்லோப் கொடுத்து அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து 50 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரீவொர்க்கும் இல்லாத மாதிரி இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டேங்குக்குள்ளே 5 அறைகள் கொடுத்துருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் இந்த 5 அறைகளையே முழுவதுமாக க்ளீன் ஆகிட்டு தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் குடம் வச்சுருந்தீங்கன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாங்க, இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே கொண்டு போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. வெளியே வர்ற தண்ணியில் கண்டிப்பாகவே எந்த ஒரு ஸ்மெல்லும் கழிவுகளும் இருக்காதுங்க. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி 3 அறைகள் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால சரியாக சுத்திகரிப்பாகாமல் வெளியே வர தண்ணியில் கழிவுகளும் துர்நாற்றம் இருக்குங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல மட்டும்தான் 5 அறைகள் கொடுத்துருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி இந்த பாக்டீரியாவை நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் ஆயிக்கிறதுனால நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லைங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. நீங்கள் செப்டிக் டேங்கெல்லாம் நிறைஞ்சதும் க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த டேங்கை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் க்ளீன் பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். இந்த டேங்கை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.